ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம மகாநதி பார்க்க போகிற மகாநதியில் நம்ம காவேரி இருக்காங்களே, ஊரை தெரிஞ்சுக்கிட்டேன் உலகம் தெரிஞ்சுக்கிட்டேன் கண்மணிங்கிற பாட்டை போட்டுவிட்டு இவங்க சோகத்தில் நடந்து வந்துட்டு இருக்காங்க. அந்த டைம் பார்த்து விஜய் அங்கேருந்து பார்த்து கூலாக ஹாய்னு ஒரு சொல்கிறாரு. டே அப்பா, நீ ஜாகிங் போயிட்டு இருக்கும்போது ஹாய்னு வேற வந்து சொல்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்க, என்னம்மா தங்கச்சியை பார்க்க போகிறேன்னு சொல்லிட்டு இங்கே வந்து நின்றுட்டு இருக்க, என்ன விஷயம்னு சொல்லி கேட்க, என்னமோ தெரில, என் வாழ்க்கை எல்லாரும் வந்தாடுறாங்கன்னு சொல்கிறாங்க. நீ என்ன வாட் காவேரி, ஏன் இப்படி பேசுகிற, என்ன விஷயம், என்ன நடந்துச்சு, ஏன் ஒரு மாதிரி இருக்கா, சொல்லுன்னு கேட்குறாங்க. டே என்னடா உயிரை வாங்குற போடாங்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு தொணங்கிறியேன்னு சொல்லிட்டு அவங்களே துக்கத்தில் தொண்டையடிச்சு போய் நின்றுட்டு இருக்காங்க. அப்போ போய் தொணங்கிறிய நியாயமா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு வழியாக படுத்துனது போதும்ப்பா, அந்தாண்ட போப்பா அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் கடுப்பாகி காண்டாகி நடந்து வந்துட்டு இருக்காங்க. நடந்து வந்துட்டு இருக்கும் போது வீட்டில் ஒரு போர்க்களமே வெடிச்சிட்டு இருக்கு. என்னையா அந்த போர்க்களம்னு பார்த்தா இந்தியா பாகிஸ்தானுக்கு நடக்கிற சண்டை மாதிரி நடக்குது. என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிற அளவுக்கு போயிடுச்சு. வீட்டில் வந்துட்டு என்னடி நீ எக்ஸாம் எழுத போவியா போக மாட்டியா, எதுக்கடி படிச்ச அப்படின்னு சொல்லிட்டு கண்ணா பின்னா புரட்டி எடுக்கிறாங்க நம்ம யமுனாவை. அதுக்கப்புறம் நான் போக மாட்டேன் திரும்ப பேசுகிறேன் நீ திரும்ப பேசுகிறேன் நீன்ட்டு கோவமாயிட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம கங்காவை திடீர்னு மாற்றி விட்டாங்களேன்னு கடுப்பாயிடுச்சு. சரி விடுங்க, இந்த பொண்ணு நல்லா தான் இருக்குது, அதுக்கு போய் கேரக்டருக்கு சூட் ஆனால் சரி அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து வெளுத்து வாங்கிட்டாங்க மொத்த குடும்பமும். அதுக்கப்புறம் காவேரி வந்து சமாதானம் பண்ணுறேன்னு கூட்டு போய் நிற்க வைக்க, உனக்கு என்னக்கா இதுக்கப்புறம் நீ எதுக்குக்கா வர, நீ என்கிட்ட பேசாத, நீ தான் என் வாழ்க்கையில் இருக்கிற அப்படின்னு கண்ணா பின்னான்னு பேசுது. யார் என்ன பண்ணாலும் எங்கிட்ட குத்துனாலும் என்ன தான் குத்துவீங்களா, இந்த பொண்ணே 1 வருஷம் அக்ரிமெண்ட், அதுவும் குடும்பத்துக்காக அந்த 1 லட்ச ரூபா காசுக்காக 1 வருஷம் அக்ரிமெண்ட்டை போட்டியம்மா, நீ பண்ணது தப்புமா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இருந்தாலும் விஜய் கூட சேர்ந்ததுக்காக வாழ்த்துக்களை போட்டுடலாம். நம்ம என்னதான் நடக்க போகுதுன்னு தெரியல, வெயிட் பண்ணி பார்ப்போம். பேசிகிட்டே இருக்க கேப்பில் இப்போ என்ன நீ என்னை அடிக்க போறியான்னு சொல்லிட்டு கண்ணா பின்னான்னு கத்துது. இப்போ எதுக்கடி காட்டு எருமை மாதிரி கத்துற, என்னடி விஷயம், போய் எக்ஸாம் எழுதிட்டேன்னு சொல்கிறாங்க. அதுவும் இல்லாமல் அம்மா பட்ட கஷ்டத்துக்கு ஏன்டி நீ இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்க, நீ இப்போ என்ன அம்மாட்ட சொல்ல போறியா, போய் சொல்லு, நான் சத்தியம் பண்ணி கொடுத்தது அம்மாட்ட சொல்லுன்னு சொல்லிட்டாங்க. ஒரு வழியாக கன்வின்ஸ் பண்ண முடியாமல் இவங்க கன்வின்ஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் கங்கா என்னன்னு கேட்குறாங்க, என்னாச்சு, ஏன் என்ன சத்தியம், உங்கள் 2 பேருக்கு இடையில என்ன தான் நடக்குது, சொல்லி தொலைங்களேடின்னு கற்றுன்னு கத்துறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம், பாய்.